உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வின் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுமையா. ஏழ்ஜடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. ஏழ்ஜடாய் ஆராதிப்பே, எலோகீம் ஆராதிப்பே, அடோனாய் ஆராதிப்பே, இயேசுவா ஆராதிப்பே. ஆண்டவர் கனிகளை எதிர்பார்க்கிறார். கனி கொடாத மரம், நல்ல கனி கொடாத மரம் வெட்டுண்டு போடப்படும் என்று யோவான் கடுமையாக பிரசங்கித்தார். விசேஷமாக ஆண்டவருடைய நாமத்தினாலே நாம் கொடுக்க வேண்டிய ஒரு 5-6 கனிகளை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் இயேசு சீசரை பார்த்து சொன்னார், நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க? கனி கொடுங்கள். உங்கள் கனிகள், நீங்கள் கனி கொடுக்கவும் உங்கள் கனி நிலைத்திருக்கவும் நான் உங்களை என்ன செய்தேன்? ஆண்டவர் சொல்றாரு, I have chosen you, I have appointed you, ordained you. நான் உங்களை தெரிந்து கொண்டேன், உங்களை ஏற்படுத்தினேன். எதற்காக? நீங்கள் போய் கனி கொடுப்பதற்காக. நீங்கள் கனி கொடுக்கிற விருட்சமாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் பிதாவை நோக்கி எதை கேட்டாலும் உங்களுக்கு என்ன செய்வார்? அதாவது கனியே கொடுக்காத வெறுமையாக நிற்கக்கூடிய ஒரு செடி என்று சொன்னால் அதற்கு அந்த எஜமானுடைய ஸ்பெஷல் அட்டென்ஷன் will not be given. வேலைக்காரன் கொடுத்தான். அந்த தோட்ட வேலைக்காரன், ஐயா எஜமான் என்ன சொல்றாரு? எஜமானுடைய ஆதங்கம் என்ன? எத்தனை வருஷமா இதுக்கு வளர்த்து வர்றேன், தண்ணீர் பாய்ச்சுகிறேன், இதுக்கு எவ்வளவோ செலவழித்து விட்டேன், இதுக்காக எவ்வளவோ நான் பிரயாசப்பட்டு விட்டேன், ஆனால் கனி கொடுக்காம இருக்கிறதை கண்டு அவன் விசனப்பட்டு வெட்டி போடு என்ற ஆர்டரை பிறப்பிக்கிறான். ஆனால் வேலைக்காரன் தான் இவ்வளவு காலம் நீர் பாய்ச்சி விட்டேன், என்ன 1 வருஷம் எஜமான என்ன செய்யுங்க? என்ன செய்யுங்க? கொடுங்க. ஸ்தோத்திரம். விசேஷமாக கனி கொடுக்கக்கூடிய அந்த மரங்களை ஆண்டவர் விசேஷமாக இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி சுத்திகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கனி கொடுக்கக்கூடிய கனிகளில் ஆண்டவர் சந்தோஷப்படுகிறார். நாம் அவருடைய மகிமைக்கென்று நாட்டப்பட்டவர்கள். மிகுந்த கனிகளை கொடுத்தால் அவர் நம்மில் என்ன செய்கிறார்? என்ன செய்ய சொல்லுங்க? மகிமைப்படுகிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த காலவேளையில் நாம் அல்லது தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற கனிகள் என்ன? முதல் ஒரு வசனத்தை வாசிப்போம். லூக்கா சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் 8 அல்லது மத்தேயு 3:8 ரெண்டுல தான் ஒரு வசனம் வாசிங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். Produce fruit worthy of repentance. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். யோவான் ஸ்நானகன் பிரசங்கித்த போது அநேக ஜனங்கள் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து அவனிடத்தில் ஞான ஸ்நானம் எடுக்க வந்தார்கள். அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்தார்கள். அநேக பரிசேயரும் சதுசேயரும் அதை பார்த்து அவர்களைப் போல யோவானிடத்தில் ஞான ஸ்நானம் எடுக்க வந்தார்கள். அப்பொழுது யோவான் அவர்களை பார்த்து சொல்லுகிறார், விரியன் பாம்பு குட்டிகளே, வருங்கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வந்து விட்டீர்கள், ஆனால் உங்களிடத்திலே மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கனி இல்லை.
ஜனங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக தங்கள் குற்றத்தை பாவத்தை உணர்ந்து தேவனிடத்தில் அறிக்கை செய்து வந்தார்கள். நீங்களோ ஸ்தோத்திரம் அந்த கனி கொடுக்காத அளவுக்கு நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க வந்திருக்கிறீர்கள் என்று சொல்லி நீங்கள் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனியை என்ன செய்யுங்க? கொடுங்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி என்று சொல்லும்போது a godly sorrow for the sin that we have committed. நாம் செய்த பாவங்களை குறித்து சும்மா மேலோட்டமாய் உணர்வதல்ல, அதை உண்மையாய் உணர்ந்து அதற்காக ஸ்தோத்திரம் மனவேதனைப்பட்டு அறிக்கை செய்வதை காட்டுகிறது. அதான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. தேவனுக்கேற்ற துக்கம், அதை 2 கொரிந்தியரிலே அப்போஸ்தலனாகிய பவுல் இவ்விதமாய் எழுதுகிறார். நீங்கள் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தது உண்டே. அல்லேலூயா. அது பின்பு மனஸ்தாபப்படுவதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. அது உங்களுக்குள்ள எவ்வளவு சீர்திருத்தத்தை கொடுக்கிறது. அந்த ஒரு வசனத்தை கூட வாசிப்போம். 2 கொரிந்தியர் 7:9 வாசிங்க. மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காகவே சந்தோஷப்படுகிறேன். மனம் திரும்புவதற்கு ஏதுவாக துக்கப்பட்டதற்காக என்ன செய்றேன்? சந்தோஷப்படுகிறேன். நீங்கள் ஒன்றிலும் எங்களால் நஷ்டப்படாதபடிக்கு தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்தீர்களே. தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள்ளே என்னத்தெல்லாம் உண்டாக்கிட்டு? தேவனுக்கேற்ற துக்கம் பின்பு மனஸ்தாபப்படுகிறதற்கு இடமில்லாமல் ரட்சிப்புக்கு ஏதுவான மனம் திரும்புதலை உண்டாக்குகிறது. லௌகீக துக்கமோ மரணத்தை உண்டாக்குகிறது. பிரைஸ் காட். அங்கே தேவனுக்கேற்ற துக்கம் உங்களுக்குள் சீர்திருத்தத்தை உண்டாக்குறது. உங்களுக்குள்ளே ஸ்தோத்திரம் பல மாற்றங்களை உண்டாக்குறது. அல்லேலூயா, அல்லேலூயா. 11ஆம் வசனத்திலே குற்றம் தீர எவ்வளவு நியாயம் சொல்லுதலையும், எவ்வளவு வெறுப்பையும், எவ்வளவு பயத்தையும், எவ்வளவு ஆவலையும், எவ்வளவு பக்தி வைராக்கியத்தையும், எவ்வளவு கண்டிப்பையும் உண்டாக்குறது தேவனுக்கேற்ற ஒரு துக்கம். அல்லேலூயா. சில தங்கள் பாவத்தை அறிக்கை செய்வது வாயிலே சும்மா மேலோட்டமாய் அறிக்கை செய்வார்கள். அது அல்ல. உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு உள்ளம் உடைந்து குற்றத்தை உணர்ந்து அவைகளுக்காக வருத்தப்பட்டு அறிக்கை செய்வதைத்தான் மனம் திரும்புதலுக்கேற்ற கனி. அல்லேலூயா. பார்வோன் தன் வாழ்க்கையில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தபோது அவன் சொன்ன வார்த்தை என்ன? நீங்க யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் இந்த முறை பாவம் செய்தேன், தேவன் நீதி உள்ளவர். அல்லேலூயா. நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள். வாயில சொன்ன இந்த முறை நான் பாவம் செய்தேன், தேவன் நீதி உள்ளவர், நானும் என் ஜனங்களும் துன்மார்க்கர்கள். அவன் இந்த வார்த்தையை தன் வாழ்க்கையில் வந்த தேசத்தில் வந்த தேவ கோபத்தின் நிமித்தம் சொன்னானே ஒழிய உள்ளத்திலே உண்மையாய் உணர்ந்து அந்த அறிக்கையை செய்யவில்லை. அப்படி செய்திருந்தால் இஸ்ரவேல் மக்களை துன்பப்படுத்துவதை அவன் நிறுத்தியிருப்பான். மீண்டும் அதே வார்த்தையை 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். கஷ்டங்கள் வந்தபோது அதை செய்வான். அன்புள்ள ஆண்டவரே, இந்த வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. நல்ல ஆலோசனைக்கு கீழ்ப்படுகிறவர்களாக உம்முடைய அதிசயமான செயல்களை உணர்ந்து உம்மை துதிக்க உதவி செய். தேவ கிருபை வசனத்தை கேட்ட யாவரையும் ஆசீர்வதிக்க ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.